ஜாக்கி பாண்டியன் ஸ்பீக்கிங். அப்பா 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 நீ உயிரோட இருக்கியாப்பா? உன் குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா 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 அப்பாவா? யாராப்பா? யாரா நீ? நான் தான்ப்பா உன் பிள்ளை. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா. வசந்தி பிள்ளையா? அப்பா. கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா. டேய், என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காடா, போன வை. யார் அது போன்ல? எவனோ ஒரு ஓட்டாண்டி போய் அப்பா அப்பான்னு சொல்லி சொல்ல பண்றா. இந்த ஊர்ல பாதி பிள்ளைங்க உன்னை அப்பா அப்பா தானே கூப்பிடுறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொல்றேன் பாரு. விளையாட்டா சொல்றா? விளையாடிடுவாளோ? நாம முந்திக்கணும். ஜாக்கி மதன், ஜாக்கி என்ன சொன்னா? என்ன கேட்டானா? ரேவதி மவனா கௌசல்யா மவனான்னு கேட்டு போன வச்சுட்டு அந்த பிளே பாய் மவன். உங்க அப்பன் பெரிய பயங்கரவாதி, அவ இதெல்லாம் நம்ப மாட்டான். இப்ப நம்புவான் பார். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நாளுக்கு இப்ப நான் போன் பண்ண போறேன். டிசம்பர் 28. கோச்சு காதடி தங்கம். உனக்கு தெரியாதா, நான் இந்த உடம்ப பல பேருக்கு கொடுத்திருந்தாலும் மனச உனக்கு மட்டும்தானடி கொடுத்தேன். நானும் பல பேருக்கு உடம்ப கொடுத்துட்டு மனசை மட்டும் உனக்கு கொடுக்கவா? ஜாக்கி ஸ்பீக்கிங். அப்பா. யாரா நீ? எங்க இருந்துடா பேசிட்டு இருக்க? சொல்றத கேளுடா. என்னடா மரியாதை எல்லாம் குறையுது? கட்டின பொண்டாட்டிக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்தவனுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? ஏய் அப்பா. இப்ப அம்மாவுக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்துட்டானே என் கூட பேசிட்டு இருக்க. இப்ப நான் போன வச்சிரட்டுமா? ஏய், போன வச்சிராதடா. போன வச்சிராத. இப்ப நீ எங்க அம்மாவை கொன்னதும் தெரியும், அடுத்து உன் உயிர் நண்பன் ஆண்டனி நீ கொல்ல போறதும் எனக்கு தெரியும். டேய், என்னடா பையன்ற? நான் கொன்னது கொல்ல போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற. என்ன பிளாக்மெயிலா? வீட்டுக்கு வெளியில இருந்து பைனாக்குலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள வாடா, டீல் பேசிக்கலாம். அடச்சே. வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்கு உள்ள. அந்த டேபிள் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கான் பார். உன் 10 வயசு மகன். அவன் தான் நான் தான் அவன். 10 வயசுல இருக்கிற அந்த மதன் 30 வயசாகி ஃபியூச்சர்ல இருந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இப்ப நம்ப பார். உன் பையனை கூப்பிடு, உங்க அம்மா எப்படி செத்தான அவன்ட்டு கேளு. மதன் பாண்டி, வாடா வாடா, செல்ல வா. மதன் பாண்டி, உங்க அம்மா எப்படா செத்தா? அப்பா. அம்மா, நீங்க செய்யற தொழில் பிடிக்காம மன உளைச்சலாகி அவங்களே சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவங்களே சாப்பிட்டு செத்துட்டாங்கப்பா. டோன்ட் வரிப்பா, நீங்க தான் வந்து அம்மாவை கொன்னீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ப்பா. நம்புறியா? இப்ப நம்புறியாப்பா? 10 வயசுல உனக்காக நின்ன. இப்ப வரைக்கும் நீ உயிரோட வரணும்னு சொல்லி உனக்காக நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா. நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா. டேய், என்னடா நடக்குது? எப்படா? என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவேன்னு சொல்லு. அப்ப நான் உனக்கு சொல்றேன். சரிடா, நீ என்ன சொன்னாலும் நம்புறேன்டா. சொல்றா. நான் 1995ல இருந்து டைம் டிராவல் பண்ற போனை வச்சு 1975ல இருக்கிற உங்ககிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. என்ன சைலண்ட் விடுற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? டேய், நம்புறேன்டா. போன்ல டைம் டிராவலா? புதுசா இருக்கே. 1995ல இருக்கிற மெக்கானிக் மார்க் இந்த போன் மூலமா 1975ல இருக்கிற அவங்க அப்ப ஆண்டனிக்கு போன் பண்ணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளப்ல உன்னை கொன்னுட்டு ஃபியூச்சர்ல உன்னை இல்லாம பண்ணிட்டாப்பா. என்னை மெக்கானிக் ஆக்கிட்டாப்பா. முடியலப்பா, முடியல. எல்லாத்தையும் மாத்தணுப்பா, திரும்ப எல்லாத்தையும் மாத்தணும். நீ ஆண்டனி கொல்ல போட்டிருக்க பிளான்ல எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் 4 நாளைக்கு முன்னாடியே உனக்கு போன் பண்ணி வார்ன் பண்றேன். பிளான மாத்து, இன்னைக்கு அவனை கொல்லு, புரிஞ்சுதா? ஜாக்கி கண்ணா, எப்படி இருக்கிற? கௌரி, நீயா? நீயுமா அங்க? என்ன மச்சான், கூப்பிட்டியா? உன் தங்கச்சியை கொண்டுட்டேன். அழு. ஸ்வேதா டெத்தா. நான் இன்னிலேருந்து பூவும் பொட்டு வச்சுக்கின்னு நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க போறேன். பொட்டா? ஏண்டா? நீ போயிட்டேங்கிற சோகத்துல பொட்டே இல்லாம விதவ மாதிரி இருந்தேன். இனிமே ஒன்ன நம்பி நெத்தியில பொட்டு வைப்ப மாத்தியில. என்னடா கொடுமை? இனிமே ஜாலியா தேவதை மாதிரி வாழ போறேன் நானே. அவனா நீ? போன அவன்கிட்ட குடுறான். அப்பா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த போனை வச்சு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை தான் போன் பண்ண முடியும். இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. நீ கோட்டை விட்டுறாதப்பா.
போட்ட பிளான போட்டபடி கரெக்டா முடிச்சிருப்பா. என் செல்லப்பா ஃபியூச்சரை மாத்தணும்பா. நீ ஆண்டனிய கொல்லணும், இங்க உயிரோட வரணும்பா. ஃபியூச்சர்ல இருந்து போன் பண்ணி புது சாப்டர் ஓபன் பண்ணிட்ட. அந்த ஆண்டனி சாப்டர் இங்க நான் முடிக்கிறேன். யா யா பிரசன்ட்ல இருக்க மை சன் 4 நாளைக்கு அப்புறம் போட வேண்டிய ஸ்கெட்ச இன்னைக்கே போடுறேன். அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அதே கேரேஜ், ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், கிரீஸ், சேம் மாமா. ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. ஏன் மாறல? திட்டுவானே புறம்போக்கு பண்ணாட நாயே. ஹலோ. என்ன ஹலோ? என்னாச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. பக்காவா பிளான் போட்டு தான் போனேன். கொலை பண்ண வேண்டிய நானே அவனை கடைசியில காப்பாத்த வேண்டியதா போச்சு. ஏன்? பஸ்ஸுக்குள்ள நடிகை சிலுக்கு. சிலுக்கா? ஹை சிலுக்கா. டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த பிள்ளை 5க்கு 10க்கு அழுக்கல பிறகு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதா உனக்கு? சிலுக்கு புறம்போக்கு பண்ணாட நாயே. போட்ட பிளான போட்டபடி முடிக்க வக்கல்ல. சிலுக்க பார்த்து ஏறு நாக்க தொங்க போட்டு பிளான சொதப்பிட்டு வந்த நாய் நீ. டேய் டென்ஷன் கொடுக்காதடா. நீ குடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துக்கு நடக்க முடியலடா. பொருடா, அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு, அப்பா பண்றேன்டா. டேய் நீங்க போட்ட பிளான போட்டபடி முடிக்கலன்னு வச்சுக்கோ, போன் வழியா உள்ள வந்து கழுத்தை பிடிச்சு நினைச்சு மதன் பாண்டியன் சார், இன்னைக்கு நான் லைட் பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். ஆர் யூ சின்சியர் வித் யுவர் டியூட்டி? என் பொண்டாட்டி இன்ஜின் கொடுத்து 2 வீக்ஸ் ஆகுது. ரெடி பண்ணியா இல்லையா? நாளைக்கு வாங்க சார் ப்ளீஸ். நேத்து இதே தான சொன்னேன். இன்னைக்கு கையில கன் இருக்குன்னு நினைச்சேன். ஸ்பேனர் தான் இருக்கு. மெக்கானிக் கையில எப்படி கண்ணு வரும்? உங்களுக்கு புரியுது சார், ஆனா அந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திருவான்னு நினைச்சேன், ஆனா அந்த நரி சொதப்பிடுச்சு. How you will be changing all thing in one day? நாளைக்கு வாங்க சார், எல்லாம் மாறி இருக்கும், நல்லா இருக்கும். டோன்ட் வரி சார், இன்னும் 2 நாள்ல உங்க வண்டி மாறி போகும். டே தகப்பா, கேட்டியா? ரோட்ல போறவன்லாம் என்ன வந்து கண்ணா பின்னாடி பேசிட்டு போறான். நான் யார்? காட்ஃபாதர் ஜாக்கி பாண்டியனோட மகன் மெக்கானிக்கா இருக்கலாமாடா? அந்த ஆண்டனியை க்ளோஸ் பண்ணிரு. கவலைப்படாதராமா அவனே. இங்க ஆண்டனி கதையை முடிச்சிட்டு 1995ல வந்து உன்னை சந்திக்கிறேன். இன்னும் சில வினாடிகள்ல ஒரு இன்ப அதிர்ச்சி உங்க எல்லாரையுமே அதிர வைக்க போகிறது. ஐயோ, போன் அடிக்குதே. போனை தொடக்கூடாது இன்னைக்கு. ஹலோ, ஜாக்கி இருக்கானா? அப்ப மதன் இருக்கானா? நீ இருக்கியா? இருக்கானா? அப்ப அவட்ட போன கொடு. சொல்லுங்க யாரு? டேய் மதன், ஃபியூச்சர்ல நீ கேங்ஸ்டர் ஆகணுமா மெக்கானிக் ஆகணுமாடா? கேங்ஸ்டர் ஆகணும். அப்ப போன் கீழ இருக்கடா, அவ தர. உள்ள என்ன இருக்கு? ஒரு கன் இருக்கு. அந்த கன் எடுத்து வீட்ல இல்லன்னு சொன்னா பாரு, அந்த ஜாக்கி பக்கி நெத்தி போட்ல வைடா. நான் இல்லடா. வெச்சிட்டேன். சுற்றாதடா. என்கிட்ட பேசலன்னா சுற்றுவேன்னு சொல்லவன. பேசுப்பா. சரிடா, போடுறா போடுறா போடுறா. டேய் வெக்கமா இல்ல? இன்னைக்கு வேண்டா புடுங்கடா. இந்த மஞ்சுளா. மஞ்சுளாவா? டேய் நேத்து சிலுக்கு, இன்னைக்கு மஞ்சுளாவா? நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா? டேய் போடுறா சொல்றேன். நினைச்ச பிளான நினைச்சபடி முடிக்கணும் தாண்டா நினைத்ததை முடிப்போம் படத்துக்கு ஆண்டனியை கூட்டு போனேன். ஆனா கத்தி குத்து கண்ணு பாஞ்சு குத்துறேன்னு சொதப்பி கண்ணை காட்டி என் ஆண்டனிட்ட மாட்டி விட பார்த்தாண்டா. அவன் கழுத்துல கத்தி இறக்கி ஒரு வழியா தப்பிச்சு வந்தேன்டா. மார்க்கு அவங்க அப்பனுக்கு ஒரு போன் பண்ணான்டா. ஒரே போன். அவன் மொத்தத்தை மாத்திட்டானா. இப்ப மெக்கானிக்கா இருக்கேன். உனக்கு நான் 3 போன் பண்ணிருக்கேன். 3 போன். உன்னால ஒரு மண்ணு புடுங்க முடியல. நீ எல்லாம் என்னடா கேங்ஸ்டர்? நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாதா? அப்பா இன்னொரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். எது? இந்த வேலூர் போறதா சொல்லிட்டு கிளப்ல போய் ஒளிஞ்சிருக்க போறியே அதா? உன்னை ஈஸியா பிடிச்சு கொண்டு வாடா. கோழியை பிடிச்சு கொள்ற மாதிரி கொண்டு வா. சரிடா. அப்பா வேற ஒரு நல்ல பிளானா போட்டு ஆண்டனி கதையை முடிச்சிரேன்டா. நீ ஒரு பிளானையும் புடுங்க வேண்டாம். பிளான நான் போடுறேன், அதை புடுங்க போதும். புடுங்குறேன்டா புடுங்குறேன்டா. அப்பா புடுங்குறேன்டா. மத்தவனை நம்புனாதானடா பிளான் சொதப்புது. நீ ஒன்ன நம்பு.
நீ அவன் கூடயே கிளப்புக்கு போ, கேப் விட்றாத. நண்பனா கூடயே இருந்து அவனை கொன்று, புரியுதா? எனக்கு என்னமோ இதான் நான் உன்கிட்ட பேசுற கடைசி போன் காலா இருக்குமோன்னு தோணுது. எல்லாத்தையும் மாத்திருப்பா. நாளைக்கு மார்க்கிங்க மெக்கானிக்கா இருக்கணும். நாம எல்லாம் பங்களால கேங்ஸ்டர்ஸா இருக்கணும். அப்பா எல்லாத்தையும் மாத்திரண்டா, இன்னைக்கு மிஸ் ஆகாது. This will be my freaking comeback. I am a gangster. Dad, Jackie, I am a gangster. I'm a gangster. I'm a gangster. I'm a gangster. I'm a gangster. ஏகா சார், நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்னைக்கு ஜாக்கி பாண்டியனா இல்ல மார்க் ஆண்டனியான்னு பாத்துடலாம். கூப்பிடுங்க சார். யாருப்பா நம்ம பசங்க? யார கூப்பிடுறது? என்ன சார் மூஞ்சில கிரீஸும் பனியன்ல ஓட்ட? பனியில மட்டுமா ஓட்ட? என் ஜட்டியும் ஓட்டதான். I'm a gangster. ஆமா மதன், நீ கேங்ஸ்டர் தான். நான் திரும்பவும் கேங்ஸ்டர். நீ எப்பவுமே கேங்ஸ்டர் தான். டேய், நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். ஏகா சார், அப்படி என்ன பாக்காதீங்க சார். நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன் சார். டேய் கௌரி மாமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன், இருந்தாலும் புரியாது. நாசமா போச்சு. இவ்வளவு நாளா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். நீதானப்பா 8 மாசம் முன்னாடி நம்ம ஆளுங்களுக்கு காசு கொடுத்து இனிமே யாரும் ரவுடி தொழில் பார்க்க கூடாதுன்னு ஊருக்கு போக சொல்லிட்ட. Just tell me, where is my dad? Your dad இன்னைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ். ஜெயில்? Dad? என்னடா மயிர் சக்சஸ்? என்ன மட்டும் அங்க ஆண்டனிய கொல்லுன்னு சொன்னீங்க, இங்க நீ மார்க்க கொல்லல? அவனை கொன்னாதாண்டா இந்த கேம் முடியும்.